கலிலேய கடல் அருகே பாத்தீங்கன்னாக்க செம்ம ஃபேமஸ். ஏன்னா அந்த இடத்துல அடிக்கடி யார் வந்துட்டு போறா? இயேசுப்பா வந்துட்டு போறதுனால அந்த கலிலேய கடல் அருகே நிறைய கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இயேசுப்பா அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. எந்த இடத்துக்கு வந்துட்டாரு? கலிலேய கடல் அருகே வந்துட்டாரு. வந்துட்ட உடனே ஜனங்கள்லாம் ஆவலோடு இயேசுப்பாவுடைய வார்த்தைக்காக இயேசுப்பாட்ட எப்படியா இருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகள் நிறைய வியாதியஸ்தர்கள் சுகமாக வேண்டும் என்று எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இயேசுப்பா வந்தா தானப்பா விடுதலை கிடைக்கும். அவர் தொட்டா தானப்பா எல்லாருக்கும் சுகமாகும். அப்போ எல்லாம் யாருக்காக வெயிட்டிங்? இயேசுப்பாவுக்காக வெயிட்டிங். ஜனக்கூட்டத்தின் நடுவே இயேசுப்பா பேச ஆரம்பிச்சாரு. சரி, பேசி முடிச்ச பிற்பாடு சில ஜனங்கள்ல பாத்தீங்கன்னாக்க தங்களுடைய வியாதியஸ்தர்களும் கூட்டிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரே ஒரு அந்த கொன்னை வாயினுடைய செவிடன், சொல்லுங்க, கொன்னை வாய். செவிடன் கொன்னை வாயினா உங்களுக்கு என்னன்னு தெரியுமாமா? இப்ப பாத்தீங்கன்னா அந்த வாயெல்லாம் ஒரு மாதிரி வாதம் வாய் பேச முடியாம, இங்க கவனிங்க, இந்த வாய் ஒரு மாதிரி திரும்பிக்கிட்டு இருக்குது தெரியுமா? ஜொல்லா ஊத்திட்டு இருக்கு தெரியுமா? அந்த அப்படிப்பட்ட வியாதியஸ்தர்கள் பாத்துருக்கீங்களா? கொன்னே வாயின்னு அதுக்கு பேரு. சரிங்களா? வாயெல்லாம் அப்படி போனிக்கிட்டு ஜொல்லா ஊத்தும், தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன பண்ணும்? ஊத்திக்கிட்டே தான் இருக்கும். தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஊத்திக்கிட்டே தான் இருக்கும். தொடச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஊத்திக்கிட்டே தான் இருக்கும். அது இப்ப ஒவ்வொரு வியாதியெல்லாம் பார்த்தாக்க ஒரு மாதிரி கொஞ்சம் கவலையா தான் இருக்கும், அருவருப்பா தான் இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட இதுலதான் பிசாசு அப்படிப்பட்ட வியாதியெல்லாம் ஒவ்வொரு ஜனங்களையும் தள்ளி வச்சிருப்பான், கட்டி வச்சிருப்பான். சரிங்களா? அப்போ இந்த கொன்னை வாயினுடைய செவிடனை யாரு பக்கத்து கொண்டுட்டு வராங்க? அவனுக்கு வாயும் சரியில்லை, அவனால வாயும் பேச முடியாது. அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? செவிடன். அவனுக்கு காதும் கேட்காது, வாயும் பேசாது. சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த ஒரு பையனை இயேசுப்பா கிட்ட கொண்டுட்டு வராங்க. எதுக்காக கொண்டு வராங்க? இயேசுப்பா இந்த பையன் மேல தலையில கைய வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா இயேசுப்பா எல்லாரோட தலையிலையும் கைய வச்சு ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் தெய்வீக சுகம் கொடுப்பாங்க. அப்போ இந்த கொன்னைவாயுடைய செவிடனுக்கும் இயேசுப்பா தலைமையில கைய வைக்கணும் அப்படின்ட்டு உங்க பெற்றோர்களுக்கு ஆசை. யாருக்கு? பெற்றவங்களுக்கு ஆசை. சரிங்களா? ஏன்னா தங்களுடைய பிள்ளை இவ்வளவு மோசமா இருக்கிறத யாருமே விரும்ப மாட்டாங்கல்ல. எப்படியா இருந்தாலும் இந்த பையன் நல்லா ஆகணும் அப்படின்றது தானே எல்லா தகப்பனுடைய ஆசையா இருக்கும்.